கோவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் தனது கைகளை உடைத்ததாக சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார். காவல்துறை அதிகாரியையும் பெண் காவலர்களையும் தரக்குறைவாக பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் கடந்த 4ஆம் தேதி சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட சவுக்கு சங்கருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இந்நிலையில் கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட அவருக்கு பழைய கட்டு அவிழ்க்கப்பட்டு புதிதாக கட்டு போடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் இருந்து வெளியில் அழைத்து வரும்போது பேசிய சவுக்கு சங்கர், கோவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் தனது கைகளை உடைத்ததாகவும், கோவை சிறைதான் உனக்கு சமாதி என்று செந்தில்குமார் தன்னை மிரட்டுவதாகவும் கூறியுள்ளார். கோவை சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தான் என் கையை உடைத்தார். கோவை சிறையில் நான் கொல்லப்பட்டேன். செந்தில்குமார் தான் என் கையை உடைத்தார்.